நாராயணர் கூப்பிட்டு அந்த 7 பிள்ளைகளையும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 7 பிள்ளைகளையும் வாங்கி, அந்த பிள்ளைகளுக்கு அவ எல்லாவித பணிகளையும் செய்கின்றாள். அதாவது 18 விதமான அடவு வித்தைகள், அடுத்தது அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் ரகசியங்கள், போர் தொழில்னா வாழ்வீச்சு, அந்த மாரி எல்லாவித கலைகளையும் அவள் கற்றுக் கொடுக்கின்றாள். ரசவாதம் மூலம் தங்கம் தயாரிக்கக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கின்றாள். அனைத்து விதமான மூலிகையும் அவள் கற்றுக் கொடுக்கின்றாள். அடுத்து அலங்கார வர்மம் என்று சொல்லக்கூடிய அதாவது படுவர்மம், தொடுவர்மம், நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வர்ம புள்ளிகளையும் அந்த மக்களுக்கு அவள் சொல்லிக் கொடுக்கின்றாள். இப்படி எல்லாவித வித்தைகளையும், அது மேலும் இதற்கு முன்னாகமங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆகமங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த 7 பிள்ளைகளுக்கும் அவள் கற்றுக் கொடுக்கின்றாள். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு தரந்தரமாக மாளிகையெல்லாம் வைத்து கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்து, அந்த பிள்ளைகளுக்கு வழித்தோன்றல்களையும் பிறப்பிப்பதற்கான எல்லா வழிமுறையும் ஒரு தாயாக இருந்து அம்மை செய்கின்றாள். அதனாலதான் இந்த உலகத்தினுடைய அனைத்து சான்றோர் மக்களுக்கும் குலத்தாயாக விளங்குபவள் நம்முடைய அன்னை பத்திரமாகாளி, அதாவது வடபத்திரகாளி என்றும், வடவாமுக அக்கினி முகத்தாள் என்றும், அப்படி பற்பல நாமங்கள்ல நம்ம சொல்றோம். அது அகிலத்திரட்டு இன்னும் சிறப்பித்து சொல்கிறது சிவகாமி என்று. அதாவது பார்வதி தேவியினுடைய இன்னொரு அம்சமாக பிறந்தவள் தான் இந்த பத்திரகாளி என்பதையும் நம்ம அறிந்து கொள்வோம். அப்போ அந்த காளி அந்த பிள்ளைகளை எவ்வளவு அன்பாக, எவ்வளவு பாசமாக வளர்த்தாள் என்பதை அகிலத்திரட்டு நமக்கு ஒரு வாசகத்தை சிறப்பாக சொல்கிறது. அந்த வாசகத்தை நம்ம பார்ப்போம். அன்பான சான்றோர்க்கு ஆன மாகாளி அம்மை தன்பாலர் போலே தான் வளர்த்து வித்தைகளும் வருத்தி கொடுத்து மன்னர் தானாக்கி கருத்திலுற காளி கண்ணான மக்களுக்கு வேண்டும் பணிகளெல்லாம் விதவிதமாய்தான் எடுத்து பூண்டந்த மக்களையும் பூத்தானமாய் வளர்த்தாள். அல்ல, அந்த கடைசி வரிய பார்த்தீங்கன்னா பூண்டந்த மக்களையும் பூத்தானமாய் வளர்த்தாள் என்று அகிலம் சொல்கிறது.